பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ கூட பாடி கார்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்த நம்ம ஹீரோயின் ஒரே அடி தான் மூக்கு மேலேயே அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இவர் மூக்கு பிடிச்சிட்டு நின்றுக்கிறாரு. நம்ம ஹீரோயினோட அக்கா தான் திட்டுவாங்க, யோ அறிவில்லையா உனக்கு, அவள் தான் பேயின்னு பயமுறுத்தணும், ஏமா என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரியா தெரியுது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அடிச்ச அடியில் மூக்குலேருந்து ரத்தம் வந்தது. உடனே நம்ம ஹீரோயினோட அக்கா தான் வந்துட்டு டிஷ்யூ வச்சு துடைக்கிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் பேர் ஆகிடுவாங்க போல இருக்குது. நம்ம பாடி கார்டு ஃப்ரெண்டு மூக்குலேருந்து ரத்தம் வருதா அப்படின்வாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அக்கா அதெல்லாம் எதுவும் வரலையே, செஸ்ட் மூக்கு தான் ஒழுதுன்னு சொல்லிட்டு சிந்து மூக்கில் டிஷ்யூ வச்சு சிந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து எனக்கு எதனா ஆச்சுன்னா உன் தங்கச்சியை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், அதெல்லாம் எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ப்ளீடிங்காக இருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவானாமே அப்படின்வாங்க. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்து போய் மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வருவார், மேனேஜரும் கூட இருப்பார். 2 பேரும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை போயிட்டு செக் பண்ணுங்கன்னுவாங்க. மேனேஜர் ஏன் அவளை நான் டெய்லியும் செக் பண்ணிட்டு இருக்கணுமா, ரொம்பலாம் செக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரியல, நம்ம மேனேஜருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, லொக்குன்னு இரும்பின்னு இருப்பார். ஹீரோ சொல்லுவார், உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம்ல அப்படின் போது இவர் பரவாயில்ல அப்படின்வார். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப இரும்புவார். உடனே நம்ம செக்ரட்டரியே சொல்வார், எனக்கு பதிலாக இன்றைக்கி வேறு ஒருத்தவங்களை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. யாருன்னு நம்ம ஹீரோயின் வந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, எனக்கு செக்ரட்டரியாக வேலை செஞ்சு பழக்கம் இருக்குது, அது சின்ன கம்பெனி தான் இருந்தாலும் அது ஃபினான்ஸ் கம்பெனி, நான் நல்லா வேலை செய்வேன், ஆனால் ஒரு பக்கத்தில் எப்போ பார்த்தாலையோ இது கோடாலி குட்டு பற்ற மாதிரியே ஒரு ஆவி சுற்றிட்டு இருக்கும், அது பயந்துட்டு தான் நான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்.